சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு காத்திருக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு காத்திருக்கும் ஒரு ஹேப்பி நியூஸ். மொத்தமாக வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது கொரோனா சமீபத்தில் வழங்கப்பட்டதை போல 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்களை ஒரே மாதத்தில் வழங்க அரசு ஆலோசித்துள்ளது. அதாவது இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். இதற்கு அரிசி, சர்க்கரை, கோதுமை, எண்ணெய், பருப்பு போன்ற பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்திய உணவு கழகத்தின் கிடங்குகளில் அரிசி மற்றும் கோதுமையின் இருப்பு மிக அதிகமாக உள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி இந்திய உணவு கழகத்துடன் சுமார் 86 மில்லியன் டன் தானியங்கள் உள்ளன. இதில் பெரும்பாலானவை அரிசி மற்றும் கோதுமை ஆகும். நாடு முழுவதும் பொது விநியோக முறையில் கீழ் ஒரு வருடத்திற்கும் மேலான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இருப்பு உள்ளது. ஆகையால் அதிகளவு ரேஷன் பொருட்கள் இருப்பதை மனதில் கொண்டு மத்திய அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுக்க தயாராகி இருக்கிறது. இது மாநிலம் 3 மாதங்களுக்கு ஒரே நேரத்தில் தங்கள் ரேஷன் ஒதுக்கீட்டை உயர்த்த அனுமதிக்கும். பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இந்த ரேஷன் இலவசமாக விநியோகிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. புதிய தானியங்களுக்கு இடம் கிடைக்கும் வகையில் கிடங்குகளை காலி செய்வதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த வகையில் மத்திய அரசு இதற்கு முன்பே இது போன்ற முடிவை எடுத்துள்ளது. உதாரணமாக கொரோனா தொற்று நோய் வந்தபோது கூட 2 மாத ரேஷன் ஒரே நேரத்தில் விநியோகிக்கப்பட்டது. இது போன்ற சூழலில் அரசு தற்போது எடுத்துள்ள இந்த முடிவானது எந்த ஒரு அவசர நிலை காரணமாக எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் இது ஒவ்வொரு ஆண்டும் புதிய பயிர் சந்தைக்கு வருடத்திற்கு முன்பு பின்பற்றப்படும் என ஒரு சாதாரண செயல்முறையாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான ரேஷன் ஒதுக்கீடு மே மாதத்திலேயே மாநிலங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஆண்டின் மே மாதத்தில் அவ்வாறு வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டிலும் இதேபோல வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவைப்பட்டால் அவர்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்படலாம். இது விநியோக செயல்பாட்டில் எந்த தடங்களும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் 80 கோடி மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நபருக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை அல்லது இரண்டும் கிடைக்கிறது. இந்த ரேஷன் ஒவ்வொரு மாதமும் சுமார் 33 முதல் 34 லட்சம் டன் அரிசி மற்றும் 15 முதல் 16 லட்சம் டன் கோதுமை என விநியோகிக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாதமும் சுமார் 50 லட்சம் டன் தானியங்கள் விநியோகிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மத்திய அரசிடம் 6,61,70,000 டன் கோதுமை மற்றும் அரிசி இருப்பு உள்ளது. இந்த அளவு ஆண்டு முழுவதும் நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலிருந்தும் விநியோகிக்கப்படும் மொத்த தானியங்களை விட அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இது இந்தியாவின் உணவு பாதுகாப்பு முறை மிகவும் வலுவாக உள்ளது என்பதையும், அரசாங்கத்திடம் பொதுவான அளவு உணவு தானியங்கள் இருப்பில் உள்ளன என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அந்த வகையில் 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்களை ஒரே மாதத்தில் பயனாளிகளுக்கு மொத்தமாக வழங்கும் இந்த முடிவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வப்போது இந்த அறிவிப்பானது வந்தால்
பொதுமக்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைக்கு அலையும் சிரமம் இதன் மூலம் குறையும். இதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் சரியான ஆலோசனைக்கு பிறகே நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், மனைவி பெயரில் உள்ள சொத்து கணவருக்கு என்ன உரிமை? சொத்து விஷயத்தில் முக்கியமான ரூல்ஸ் வந்துவிட்டது. அதாவது சொந்தமாக உழைத்து வாங்கிய சொத்தாக இருந்தாலும், பெற்றோர்கள் பரிசாக வழங்கிய சொத்தாக இருந்தாலும், பரம்பரை சொத்தாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தனது சொத்தில் இந்த உரிமை கட்டாயம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. மனைவி பெயரில் உள்ள சொத்து விற்பதாக இருந்தால் கணவரிடம் அனுமதி வாங்க வேண்டுமா? சட்டம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது சொத்து விஷயத்தில் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. மனைவி தன் கணவனிடம் கேட்காமல் தன் சொத்தை விற்கலாமா என்ற குழப்பம் இருக்கும். இந்த கேள்வி நீண்ட காலமாகவே இருக்கிறது. இது குறித்து பல தவறான செய்திகளும் பரப்பப்படுகிறது. எனவே மனைவியுடைய சொத்தை கணவனின் அனுமதி இல்லாமல் விற்க முடியுமா இல்லையா என்பது குறித்து இங்கே பார்ப்போம். மனைவிக்கு அவருடைய தனிப்பட்ட சொத்தின் மீது முழு உரிமையும் உண்டு. ஒரு சொத்து மனைவியின் பெயரில் மட்டுமே இருந்து அது அவர் சொந்தமாக வாங்கியதாகவோ அல்லது பரிசாக கிடைத்தாலோ அல்லது பரம்பரையின் சொத்தாக கிடைத்தாலோ அதை விற்க அந்த பெண்ணுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. கணவனோ அல்லது வேறு எந்த குடும்ப உறுப்பினரோ அவர் கேட்க வேண்டியதில்லை. இது இந்திய சட்டத்தாலும் உயர் நீதிமன்ற தீர்ப்பாலும் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ உரிமையாகும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெண் என்பது எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் விற்கலாம். அந்த சொத்தை மாற்றலாம் அல்லது பரிசாக கொடுக்கலாம். இதில் கணவருக்கு எந்த தலையீடும் இல்லை. ஏனெனில் இங்கே சொத்தின் உரிமை முற்றிலும் மனைவியிடம் உள்ளது. அதாவது அந்த சொத்தின் முழு உரிமை அந்த மனைவிக்கு மட்டுமே. ஆகையால் கணவன் மனைவி இருவரின் பெயரிலும் சொத்து இருந்தால், அதாவது அது கூட்டு சொத்தாக இருந்தாலும், மனைவியால் தனியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இது போன்ற சூழலில் சொத்தை விற்கவோ அல்லது மாற்றவோ இருவரின் சம்மதமும் தேவை. சொத்து ஆவணங்களில் ஒரு பெயர் முக்கியமாக இருந்தாலும் உண்மையாக உரிமையில் இருவருக்கும் சம உரிமை உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் கணவன் மனைவி விவாகரத்து பெற்றாலும் அல்லது தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்தாலும் சொத்துரிமைகள் முற்றிலுமாக இழக்காது. மனைவி வேலை இல்லாமல் இருந்தால் அல்லது வருமான ஆதாரம் இல்லாமல் இருந்தால் அந்த பெண் தன்னுடைய கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கேட்கலாம். மறுபுறம் மனைவி வேலையில் இருந்து கணவர் வேலையில்லாமல் இருந்தால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் கணவரும் ஜீவனாம்சம் கேட்கலாம். இரு தரப்பினர் வருமானம் மற்றும் சொத்துக்களை முழுமையாக மதிப்பிட்ட பிறகு நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.